சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. எம்கே வாங்க, எங்க வீட்டுக்கெல்லாம் வரவே மாட்டீங்க. வர வேண்டிய அவசியம் வந்திருக்கேன். சரி சரி வாங்க எம்கே, உட்காருங்க வாங்க. அங்கிள். எம்கே, அம்மாவுக்கு ஃபோன் பண்ணீங்களா? அது ஆன்ட்டிக்கு அப்பா ஃபோன் பண்ணாரா? என்ன விஷயம்? டாடி, ஆன்ட்டிக்கு எதுக்கு கால் பண்ணீங்க? நான் சொல்றேன் நிலா. என்னாச்சு எம்கே? மேரேஜ் விஷயமா பேசுறதுக்கா? அதுக்கும் தான், முக்கியமா என் ஃப்ரெண்டு என் வீட்டில் இருக்கால்ல, அதுக்கு தான். என்ன சொல்றீங்க எம்கே? டாடி, ஆன்ட்டிக்கு கால் பண்ணி எம்கேவை பத்தி ஆன்ட்டி கிட்ட போட்டு கொடுத்தீங்களா? போட்டு கொடுத்தனா? என்ன வினி, சின்ன பிள்ளை தனமா பேசுற? பின்ன என்ன டாடி, என்ன விஷயம் பேசி வச்சிருக்கீங்க? ஆமா, இவரு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் சம்மதிக்க மாட்டாரு. அதே சமயம் ஒரு ஃப்ரெண்டை, அதுவும் ஒரு வயசு பொண்ணை கூட்டிட்டு வந்து வீட்லயே வச்சிருப்பாரு. நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? டாடி, வெண்ணிலா எம்கேவோட ஃப்ரெண்டு. இருந்துட்டு போகட்டுமா? இப்போ நான் ஒன்னும் அந்த பொண்ணை எம்கே வீட்டுல தங்க கூடாதுன்னு சொல்லல. இப்போ உனக்கும் எம்கேவுக்கும் கல்யாணம் ஆகி அந்த இடத்துல அந்த பொண்ணும் இருந்துட்டா ஒரு பிரச்சனையும் இல்ல, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா இவரோ கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காரு. இந்த நேரத்துல அங்க ஒரு வயசு பொண்ணு வந்து குடியிருந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? இல்ல அவரோட பிசினஸ் சர்க்கிள்ல தான் என்ன பேசுவாங்க? அத அவர் தான் யோசிக்கல. அவருக்கு மாமனார் ஆக போற நானும் யோசிக்காம இருந்தா எப்படி? அப்புறம் பெரியவங்கன்னு எங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் டாடி, இருந்தாலும் நீங்க இந்த விஷயத்தை ஆன்ட்டி கிட்ட சொன்னது தப்பு. தப்பாவே இருந்தாலும் உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எங்களுக்கு தெரியுமா? டாடி, நீங்க வெண்ணிலா மேல ரொம்ப கோவமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே முதல்ல அந்த பொண்ணு மேல கோவப்பட்டேன் தான். ஆனா அந்த பொண்ணை பத்தி உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு அந்த பொண்ணு மேல இருக்கிற கோவம் எல்லாம் போயிடுச்சு. அந்த பொண்ணுக்கு எம்கேவை விட்டா வேற யாரும் இல்லை டாடி. இவரை நம்பி தான் அவ சென்னைக்கு வந்திருக்கா. அப்போ அவளுக்கு ஒரு நல்ல லைஃபை கொடுக்க வேண்டியது எம்கேவோட கடமை தானே. நல்ல சொல்லு வினி. எம்கே, இந்த விஷயத்துல வினி எனக்கு எடுத்து சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. எனக்கே அது புரியுது. நானுமே முதல்ல கோவப்பட்டேன் தான். ஆனா அவங்க பாட்டி அப்பா எல்லாரும் இங்க வந்து இருக்காங்கிற போது எனக்கும் கோவம் குறைஞ்சிருச்சுதான். அப்புறம் எதுக்கு இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொன்னீங்க? அதான் சொல்றேன்ல எம்கே, அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு அந்த காரணத்தையும் சொல்லிட்டேனே. அந்த பொண்ணு குடும்பத்தோட தானே இருக்கு. உங்களுக்கு அதுல என்ன இப்ப பிரச்சனை? அந்த பொண்ணு குடும்பத்தோட தான் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு குடும்பம்னு ஒண்ணு இருந்துட்டா யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. எம்கே, ஊர் உலகம் பேசுறதை விட்டு தள்ளிருங்க. உங்க பிசினஸ் சர்க்கிள்ல யாராவது இப்படி பேசினாங்கன்னா உங்களோட பிசினஸ் பாதிக்கப்படும். அதை நீங்க கொஞ்சமாவது யோசிக்கணும். அதுக்கு தான் இப்போதைக்கு கல்யாணம் வேண்டான்னு நீங்க சொன்னாலும் சரி, ஒரு என்கேஜ்மெண்டாவது முடிச்சு வச்சுக்கலாம்னு சொல்றேன். அதுக்கும் சம்மதிக்க மாட்டேங்கிறீங்க. எம்கே, டாடி சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க. இல்ல வினி, அங்கிள் சொல்றது ஒரு வகையில கரெக்ட் தான். இல்ல எம்கே, அவங்க பெரியவங்க அப்படிதான் பேசுவாங்க. அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. நோனோ, இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். என்னோட பிசினஸ் சர்க்கிள்ல என் பேர் கெட்டு போச்சுன்னா அப்புறம் அதை சரி பண்ணவே முடியாது. கரெக்ட் எம்கே, இப்ப புரியுதா அங்கிள் ஏன் அப்படி பண்ணேன்னு? சரி வாங்க, முதல்ல உட்காருங்க, பேசுவோம். பிசினஸ்ன்னு சொன்னதும் அப்படியே தலையாட்டிட்டான் பாரு. அக்கா சொன்னது சரிதான். உட்காருங்க எம்கே, முதல்ல வாங்க உட்காருங்க. சொல்லுங்க எம்கே, என்ன சாப்பிடுறீங்க? நத்திங், எனக்கு ஒன்றும் வேண்டாம் அங்கிள். இல்ல எம்கே, ரொம்ப நாள் கழிச்சு இங்க வீட்டு பக்கம் வந்திருக்கீங்க, ஏதாவது சாப்பிடுங்களேன். நோ 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 தேங்க்ஸ். சரி, அப்புறம் உங்க விருப்பம். எந்த விஷயத்துக்கும் உங்களை கட்டாயப்படுத்துறதுக்கு நான் உங்க அங்கிள் விரும்ப மாட்டேன். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் அங்கிள். மேரேஜ் விஷயத்தை பத்தி, மேரேஜ் கூட அப்புறமா பண்ணிக்கலாம், என்கேஜ்மெண்ட்டை முதல்ல வச்சுக்கலாம்னு நீங்க சொல்றது சரிதான். ஆனா நான் தனி ஆள் கிடையாது. எனக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க, அது உங்களுக்கே தெரியும். அவங்களுக்கு கல்யாணம் பண்ணாம எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு எங்க வீட்டுல எப்படி ஒத்துப்பாங்க? இல்ல நானே முதல்ல அதுக்கு எப்படி சம்மதம் சொல்ல முடியும்? அதை பிளான் பண்ணி தான் நான் முதல்லயே ரூபாவுக்கும் உங்க அண்ணனுக்கும் வினிக்கும் உங்களுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தேன். உங்க அண்ணன் பிடி கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. உங்க அம்மாவுக்கும் இதுல விருப்பம் தான். ஆனா உங்க அண்ணன் சம்மதிக்காம வேற யாரு என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? அப்ப நீங்களாவது உங்க அண்ணன் கிட்ட கொஞ்சம் எடுத்து பேசுங்க. நோனோ, அந்த பேச்சே வேண்டாம். அண்ணன் ஒரு தடவை நோ சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் திரும்ப அதை பத்தி பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. சரி, அப்படின்னா உங்க அண்ணனுக்கு வெளியேயாவது பொண்ணு பாருங்க. அது அண்ணன் தான் முடிவு பண்ணணும் அங்கிள். நான் இந்த விஷயத்துல எதுவும் பண்ண முடியாது. சரி, அவர் விஷயத்த அவரே முடிவு பண்ணட்டும். அவராச்சு உங்க அம்மாவாச்சு, நான் இதுல தலையிடல. நீங்களும் போய் தலையிட வேண்டாம். ஆனா வினிக்கும் உங்களுக்கும் அட்லீஸ்ட் ஒரு என்கேஜ்மெண்டாவது முடிச்சு வச்சுக்கோமே. அதைத்தானே அங்கிள் நான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கும் சம்மதிக்க மாட்டேன், இதுக்கும் சம்மதிக்க மாட்டேன்னா எப்படி எம்கே? பொம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நானும் எப்படித்தான் காலம் தள்ளுறது? சரி, நீங்க எதுக்குமே சம்மதிக்க வேண்டாம். உங்க விருப்பம் போலயே நான் விட்டுறேன். அப்போ வினியவாது விட்டுருங்க, நான் அவளுக்கு வெளியவாது வேற நல்ல மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். வினி, நீ கொஞ்சம் அமைதியாரு. இவங்க தான் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா நீயாவது கேளு. நான் பெத்த பொண்ணு நீயும் கேட்கலன்னு வச்சுக்கோ. அப்ப நான் பேசாம எங்காவது போயிட வேண்டியதான். பிசினஸ் மாச்சு ஒரு மண்ணு மாச்சு, என் பொண்ணு மாச்சு ஒரு மண்ணு மாச்சுன்னு. கோவப்படாதீங்க டாடி. கோவப்படாம வேற என்ன செய்ய முடியும்? நானு யாருமே எதுக்குமே ஒத்து வரலன்னா அப்புறம் நான் தான் இருந்து என்ன செய்யறது? அங்கிள் அங்கிள் ரிலாக்ஸ்.
ரிலாக்ஸா எல்லாம் இருக்க முடியாது எம்கே. ஒண்ணு நான் சொல்ற விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயத்துக்காவது ஒத்துவாங்க, இல்லையா வினிய விட்டுருங்க. இப்போ நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றதா எனக்கு பெரிய பிரச்சனை. இவளும் ஒரு வயசு பொண்ணு, உங்களுக்காக எத்தனை வருஷம் தான் காத்துக்கிட்டு இருப்பா? பிசினஸ்ல உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கா, நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு கேட்டு தலையாட்டிக்கிட்டு இத்தனை வருஷமா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. யோசிச்சு பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ்ல படிச்சவங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது, இவளுக்கு என்ன வயசாகுது? நீங்க ஆம்பளை எத்தனை வருஷம் வேணாலும் கல்யாணம் ஆகாம இருந்துடலாம். இந்த பொண்ணு அப்படின்னு விட்டு வச்சுட்டு இருக்க முடியுமா? இல்ல பாக்குறவங்க கேட்கறவங்க தான் சும்மா இருப்பாங்களா? எத்தனை இடத்துல வினிய பொண்ணு கட்டு வராங்க தெரியுமா? உங்களுக்காக தான் நான் யாருக்கும் கட்டி கொடுக்காம வச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் எந்த விஷயத்துக்கும் பிடி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. என்னதான் செய்யறது எம்கே? பொண்ணு பெத்தவங்கிற மனநிலையில நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்ட பாருங்க எம்கே. நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது அங்கிள், பட் நீங்க சொல்றதையே தான் சொல்லுவீங்கன்னா தாராளமா சொல்லிக்கோங்க எம்கே. ஆனா என் பொண்ணு வினிய விட்டுருங்க. டாடி நோ டாடி, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எம்கேவை தவிர வேற யாரையும் நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன். நீ இப்படி சொல்ற, அதே வார்த்தையை அவரும் சொல்லணும்ல. அங்கிள், அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? என் லைஃப்ல எனக்கு ஒரு மேரேஜ்னா அது வினி கூட மட்டும்தான். சும்மா இல்ல அங்கிள், எத்தனை வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும். இவ்வளவு ஈஸியா பேசுறீங்க. யாரு, நான் ஈஸியா பேசுறேனா எம்கே? சரி, எத்தனை வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு லவ் மட்டுமே பண்ணிட்டு இருக்க போறீங்க எம்கே? கல்யாணம்னு ஒன்று பண்ணணுமா வேண்டாமா? பண்ணணும் அங்கிள். நான் என்னோட சுச்சுவேஷனை பத்தி உங்களுக்கு சொல்லிட்டேன், நீங்களும் புரிஞ்சுக்கலன்னா எப்படி? புரிஞ்சுக்கிட்டதுனால தான் எம்கே இத்தனை வருஷமா நீங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு இருந்தோம் நானும் வினியும். இனிமேலும் அது முடியாது. சரி, இப்போ என்னோட சுச்சுவேஷன்ல தான் வினியும் இருக்கா. என்னோட அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாம எனக்கு எப்படி கல்யாணம் ஆகாதோ அதே மாதிரி வினியோட அக்காவுக்கு கல்யாணம் பண்ணாம வினிக்கும் கல்யாணம் பண்றது சரியில்லை தானே? இல்ல எம்கே, ரூபா கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டா. தங்கச்சிக்கு பாருங்கப்பான்னு சொல்லிட்டா. வாட்? அவ மனசு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அவ இனிமேல் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிற வாய்ப்பெல்லாம் இல்லை. அதுக்கு சான்ஸ் இல்லை எம்கே. அவளை பத்தி பேச வேண்டாம். நீங்க உங்க முடிவை சொல்லுங்க. வினியை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? அட்லீஸ்ட் என்கேஜ்மெண்ட்டாவது முடிச்சுக்கிறீங்களா? இல்ல நான் வெளியே மாப்பிள்ள பார்க்கவா? எனக்கு இன்னைக்கு ரெண்டுல ஒரு பதில் தெரிஞ்சாகணும். இல்லைன்னா நான் என் முடிவுப்படி பண்ண ஆரம்பிச்சிருவேன். அதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. டாடி, எம்கேவுக்கு நெருக்கடி கொடுக்காதீங்க டாடி. இரு வினி, அங்கிள் சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. சரி அங்கிள், நான் உடனே ஊட்டி கிளம்புறேன். அம்மாவை போய் பார்த்து பேசுறேன். ஃபோன்லயே பேசலாமே எம்கே? இல்ல அங்கிள், நான் போன மாசமும் அம்மாவை பார்க்கறதுக்கு போகல. அண்ணன் வேற வந்திருக்காரு, அவரையும் பார்க்கறதுக்கு போகல. அவர் தான் என்ன பார்க்கறதுக்கு வந்தாரு. இப்போவும் இந்த மாசமும் நான் போகலைன்னா அது நல்லா இருக்காது. நான் நேரா போய் அவங்கள ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே இந்த விஷயமா பேசிட்டு வரேன். ரொம்ப சந்தோஷம் எம்கே. முடிவு நல்ல முடிவா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். யா ஷியோர் அங்கிள். சரி, இப்போவாது ஏதாவது சாப்பிட்றீங்களா? நோ நோ தேங்க்ஸ் அங்கிள். வினி, நீ ஏன் 2 days ஆஃபீஸ் வரல? அதான் என் ஃப்ரெண்டோட கன்சர்னில் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன்ல, அங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்கு. நம்மளும் அந்த ப்ராஜெக்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றோம், ஞாபகம் இருக்கா? இருக்கு, ஆனால் அதை நீங்களே பார்த்துக்கோங்க எம்கே. எனக்கு கொஞ்ச நாள் தனியாக இருக்கணும் போல தோணுது. நானோ அதுக்கெல்லாம் நான் அலோ பண்ணவே மாட்டேன். வேணும்னா நீ ஜாயின் பண்ணிட்டேங்கிறதுக்காக இப்போ ரெடி பண்ண பிளானை வேணா உன் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துரு. அதுக்கு என்ன கோஆப்ரேட் பண்ணணுமோ பண்ணி அந்த டீலிங்கை முடிச்சு கொடு. அதை முடிச்சு கொடுத்த கையோட நம்ம கம்பெனிக்கு வந்து ஜாயின் பண்ணு. சரி எம்கே. தட்ஸ் குட், தட்ஸ் மை வினி. நீங்க சொல்றதெல்லாம் எப்பவும் அவ கேட்டுக்கிட்டு தான் இருக்கா எம்கே. ஆனா அவ சொல்றதை தான் நீங்க எதுவும் கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் கிளம்புறேன் அங்கிள், இன்னைக்கே ஊட்டி கிளம்புறேன். போய் அம்மா கிட்டையும் அண்ணன்கிட்டையும் பேசிட்டு வரேன். உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸா கொண்டு வரேன், சரியா? பாப்போம் எம்கே, பாப்போம். சரி, அப்போ நான் கிளம்பிட்டா? வினி பாய். வந்த காலோட கிளம்புறீங்க? ஆஃபீஸில் ஒர்க் அதிகமாக இருக்குது, நான் வினியை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். வினி, see you, பாய். பாய் எம்கே. என்னம்மா, எம்கே போகிற வேகத்தை பார்த்தா பேசிடுவான் போல தெரியுது. பேசிடுவானா? பேசிடுவாருன்னு தான் நினைக்கிறேன் டாடி, பார்ப்போம். மனு, சொல்லுடா, என்ன சொல்ற? வரியா? இப்பவே நம்ம உங்க அண்ணன் கிட்ட போவோம். நான் பேசுறேன் உங்க அண்ணன் கிட்ட, நீ எதுவும் பேச வேண்டாம். வேண்டாம். ஏண்டா? நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க புலி, ரொம்ப வேகமா இருக்கீங்க. மனு, நான் இவ்வளவு ஸ்பீடா கூட இல்லைன்னு வை. இன்னைக்கு வந்திருக்கிறவன் உன்னை பொண்ணு பார்த்துட்டு பரிசம் போட்டுட்டு போயிடுவான். அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. அது நடக்கக்கூடாதுன்னா நான் சொல்ற மாதிரி செஞ்சாதாண்டா சரியா வரும். எப்படியும் ஒரு நாள் உங்க அண்ணன் கிட்ட நம்ம விஷயத்த சொல்லிதான் ஆகணும். அது இன்னைக்கே சொல்லிடுவோம். எனக்கு பயமா இருக்கு. நீ ஒன்னும் பேச வேணாண்டா, நான் பேசுறேன். வேண்டாம், இன்னைக்கு அவங்க எல்லாரும் இப்ப வந்து உட்காந்துருக்காங்கும் போது இப்ப வந்து நீங்க பேசுனீங்கன்னா அது பிரச்சனை ஆயிரும். எங்க அண்ணனுக்கு அப்புறம் அவமானமா போகும். சரி, அப்ப என்னதான் செய்யலாங்கிற நீயே சொல்லு. நான் நான் இப்ப வீட்டுக்கு போறேன். போய் எங்க அண்ணன் கிட்ட சொல்றேன் இப்ப கல்யாணம் வேண்டான்னு. அது ரெண்டாவதுடா. இப்ப மாப்பிள்ளை வீட்டுல வந்து உட்காந்துருக்காரே உன்னை பாக்குறதுக்கு, போய் அவர் முன்னாடி நிக்க போறியா? டேய்,
இப்படி திரும்பிக்கிட்டா என்ன அர்த்தம்? எனக்கு பயமா இருக்கு. நீ இங்க வா, என் பக்கத்துல வா. வேண்டாம், நான் வீட்டுக்கு போறேன். மனு, என்னடி இப்படி பண்ற? அப்ப நான் உனக்கு வேண்டாமா? என்ன பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்குன்னா அப்போ கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமாடா? பண்ணிக்கணும், ஆனா அது நடக்குமான்னு தெரியல. அது நடக்கிறதுக்கு தான் இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் எடுத்து வைக்கிறேன்னு சொல்றேன். அதுக்கும் நீ சம்மதிக்க மாட்டேங்கிற. இல்ல, இப்ப வீட்ல யார் யார் இருக்காங்கன்னு தெரியல. இந்த நேரத்துல நீங்க வந்து அண்ணன் கிட்ட பேசினா அது நல்லா இருக்காது. அண்ணனுக்கு கஷ்டமாயிரும். சரி, அப்போ நான் எப்ப பேசணும் நீயே சொல்லு. கொஞ்ச நாள் போகட்டும். சரி, கொஞ்ச நாள் போகட்டும். நீ சொல்ற மாதிரியே இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். நீ எப்ப சொல்றியோ அப்போ உங்க அண்ணன் கிட்ட வந்து நான் பேசுறேன். இப்போ எனக்கு இதுக்கு பதில் சொல்லு. இப்போ வீட்ல வந்து உட்காந்துருக்கிற மாப்பிள்ளையே என்ன செய்ய போற? அது தெரியல, போய் தான் பார்க்கணும். போய் தான் பார்க்கணும்னா அப்ப அலங்காரம் பண்ணிக்கிட்டு அவன் முன்னாடி போய் நிக்க போற, அதானே? எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. மனு, அந்த மாப்பிள்ளை கோவில்ல உன்னை கூப்பிட்டு வச்சு பேசுனதுக்கே பயந்து அழுதுகிட்டு ஓடி வந்தவனி இப்போ வீட்டுல போய் அவர் முன்னாடி அலங்காரம் பண்ணிக்கிட்டு நிக்க போறியாடா? உன்னால அது முடியாது. பயமா தான் இருக்கு. உன் கூட நான் வர்றேன்டா. வேண்டாம். எதுக்குமே சரிப்பட்டு வரலன்னா நான் என்னடா பண்றது? நீங்க ஆம்பளை, ஈஸியா எதுனாலும் பேசிடலாம், எதுனாலும் பண்ணிடலாம். நான் பொண்ணு, அப்படிலாம் எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த முடிவும் எடுக்க முடியாது. எல்லாத்தையும் பார்க்கணும். சரிடா, நான் ஒத்துக்கிறேன். நீ சொல்றத அப்படியே ஒத்துக்கிறேன். அப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லு. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். சரி, பொறுமையா இருக்கேன். அப்ப என்ன பண்ணணும் நான்? ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்க வீட்டுக்கு போங்க, நானும் வீட்டுக்கு போறேன். சரி, போயிட்டு அதான் அலங்காரம் பண்ணிக்கிட்டு மாப்பிள்ளை முன்னாடி போய் நிக்க போற. வேற என்ன பண்றது? இன்னைக்கு ஒரு நாளைக்கு எங்க அண்ணனுக்காக. அவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் நான் எங்க அண்ணன் கிட்ட பேசுறேன். என்னன்னு? எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு, இந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கலன்னு. அதைத்தான் நேத்தே சொல்லிட்டேன்னு சொன்னேன். அது கல்யாணம் வேண்டான்னு தானே சொன்னேன், இந்த மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு சொல்லலையே. உங்க அண்ணன் கிட்ட போய் இந்த மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொன்னா அடுத்து வேற மாப்பிள்ளைய தான் பார்க்க ஆரம்பிப்பாரே தவிர கல்யாண பேச்சை நிப்பாட்ட மாட்டாரு. இல்ல, டக்குன்னு உடனே அடுத்த மாப்பிள்ளைய பாத்திர மாட்டாருல்ல. அமையறது கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும். அதுக்குள்ள கொஞ்சம் டைம் இருக்கும்ல. அப்ப நம்ம பேசலாம். ஆனா நீ பிரச்சனையை டக்குன்னு முடிக்கிறத விட்டுட்டு இழுத்துக்கிட்டே போக பாக்குற. அதான் சொன்னேன், நான் பொண்ணு. இந்த விஷயத்துல எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த முடிவும் எடுக்க முடியாது. உங்க வேகத்துக்கு என்னால ஈடு கொடுக்க முடியாது புலி. போடி, நீ சொல்றதே தான் சொல்ற. நான் சொல்றது எதையும் கேட்க மாட்டேங்கிற. சரி, இங்க பாருங்க. இப்ப நானே எங்க அண்ணன் கிட்ட பேசிட்டேன்னு வைங்களேன், எங்க அண்ணன் இதுக்கு சம்மதிச்சிட்டாருன்னே வைங்க. உங்க வீட்டுல உங்களால சம்மதம் வாங்க முடியுமா? ஏன் முடியாது? நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு. நான் இன்னைக்கே எங்க அம்மாவை கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு உன்னை பொண்ணு கேட்டு வரேன். பேசுறது ரொம்ப ஈஸி, ஆனா அது நடைமுறையில சாத்தியப்படாது. ஏன்டி சாத்தியப்படாது? என்னைய கல்யாணம் பண்ணிக்கோன்னு எங்க அம்மா எவ்வளவு கம்பல் பண்றாங்கன்னு தெரியுமா உனக்கு? அது சொல்லுவாங்க, ஆனா ஆனா இதுக்கு ஒத்துப்பாங்களா? இதுக்குன்னா இதுக்குதான் நம்ம கல்யாணத்துக்கு. ஏன் ஒத்துக்க மாட்டாங்க சொல்லு. ஏன் ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லு. சொல்லுடி மனு, உடனே முகத்தை திருப்பிக்கிற. அதான் அன்னைக்கே சொன்னனே, நீங்க பெரிய பணக்காரங்க, எஸ்டேட்டோட ஓனர். நாங்க அப்படி இல்லைல்ல. ஓய் மனு, இது ஒரு விஷயமாக்கும் உனக்கு? நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு. என் கல்யாணம் என் விருப்பத்தோட தான் நடக்கும். என் கல்யாண விஷயத்துல என்னை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. மனு, என்ன? பாப்போம். சரி, பாக்குறதெல்லாம் இருக்கட்டும். இப்ப என்ன பண்ண போற? வீட்டுக்கு கிளம்புறேன். அப்படின்னா நீ போய் அலங்காரம் பண்ணிக்கிட்டு அந்த மாப்பிள்ளை முன்னாடி நிக்கதான் போற என்ன? இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க? எனக்கு இது பிடிக்கல. நீ அப்படிலாம் யார் முன்னாடியும் போய் நிக்கிறது எனக்கு பிடிக்கல. புலி, புரிஞ்சுக்கோங்க, நான் போய் தான் ஆகணும். புலி. சரி போ. புலி. போன்னு சொன்னேன், போ. கோச்சுக்கிடாதீங்க. சரி, கோச்சுக்கல, நீ போ. நாளைக்கு எங்க பாப்போம்? அத நாளைக்கு பாப்போம். பாத்தீங்களா, கோவம் தான் உங்களுக்கு. ஆமா, கோவம் தான். இப்ப என்ன? கோவப்படாதீங்க. நீ பண்றது அப்படிதான் இருக்கு. என்ன புரிஞ்சுக்கோங்க புலி. சரி, புரிஞ்சுக்கிறேன், நீ போ. நாளைக்கு எங்க பாப்போம்னு சொல்லுங்க. ஃபோன் பண்றேன். ஃபோன் பண்ண எடுப்பியா இனிமேலாச்சும்? சரி, அப்படின்னா கிளம்பு. நான் கால் பண்ணி சொல்றேன். சரி, போயிட்டு வரட்டா? போயிட்டு வரேன். எங்க இந்த பிள்ளை என்ன ஆள காணும்? அத வந்துட்டா. மனு, என்னடா அவ்வளவு நேரம்?
எங்க போயிட்ட? கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? மல்லி எஸ்டேட் பக்கம் அனுப்பி விட்டேன், அங்க நீ இல்லன்னு வந்து சொன்னா. கோயில்ல தான் உட்காந்துருந்தேன். கோயில தான் உட்காந்துருந்தியா? அவ சரியா பாத்துருக்காம விட்டுருப்பான்னு நினைக்கிறேன். சரி, மல்லி உள்ளதான் இருக்கா, நீ இந்த பக்கம் கொல்ல பக்கமா போய் சீக்கிரம் ரெடி ஆகு. என்ன எதுக்கு? அது அது மாப்பிள்ள உன்னை பாக்குறதுக்கு வந்திருக்காரு. எதுக்குண்ணே? நேத்து தான் இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட சொன்னீங்க. அதுக்குள்ள இன்னைக்கு எதுக்கு பொண்ணு பார்க்க வர சொன்னீங்க? பொண்ணு பாக்குறதுக்கு நான் வர சொல்லலடா, மாப்பிள்ள திடீர்னு அது ஊருக்கு வந்திருப்பாரு போல, உன்னைய பார்க்கணும்னு நினைச்சு வந்துட்டாரு. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இல்லடா, வேற என்ன செய்யறது, திடீர்னு வந்துட்டாங்க. வந்தவங்கள அப்பெல்லாம் வரக்கூடாது போங்கன்னு சொல்ல முடியும்? என்னண்ணே? ஒண்ணும் இல்ல, நீ அப்படியே மாப்பிள்ள முன்னாடி வந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் நின்னுட்டு அப்படியே போயிரு. நான் கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். இப்ப அவங்கள உள்ள உட்கார வச்சுட்டு நான் இங்க வெளியே நின்னுட்டு இருக்கேன், உன்னைய காணுமேன்னு. நீ இப்படியே கொல்ல பக்கம் வழியா போய் ரெடி ஆயிட்டு, நான் உன்னை கூப்பிடும் போது நீ உள்ள வா, சரியா? போ போ போ, சீக்கிரம் போ. எனக்கு இதெல்லாம் கொஞ்சமும் பிடிக்கல சொல்லிட்டேன். சரி, அது அப்புறம் பேசிக்கிடுவோம், நீ முதல்ல போ, உள்ள போ. ம். புகழ், எம்கே, நான் அர்ஜென்ட்டா ஊட்டி வரைக்கும் போக வேண்டியதா இருக்கு. ஒரு 2 நாள் ஆஃபீஸை நீ மேனேஜ் பண்ணிக்கிறியா? எம்கே ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கு பெண்டிங்ல. ஆல்ரெடி அதை நான் முடிச்சிட்டேன், உனக்கு மெயில் பண்ணியிருக்கேன். நீ அதை பார்த்துட்டு ஒரு தடவை செக் பண்ணிட்டு கஸ்டமருக்கு அனுப்பி அப்ரூவல் வாங்கி சைன் வாங்கிரு. ஓகே. அவங்க அப்ரூவ் பண்ணி சைன் பண்ணிட்டாங்கன்னா இன்ஜினியரை கூப்பிட்டு பேசிடு, வேலையை ஆரம்பிச்சிரு. ஓகேவா? ஓகே. சரி, அப்ப நான் போயிட்டு வந்துட்டுமா? எம்கே, திடீர்னு என்ன ஊட்டி வரைக்கும்? அம்மாவை பார்க்கவா? அம்மாவை பார்க்கணும், அண்ணனை பார்க்கணும், அதுவும் இல்லாம மேரேஜ் விஷயமா பேசணும். மேரேஜ் விஷயமாவா? எஸ், எனக்கும் வினிக்கும் மேரேஜ் பண்ற விஷயமா அம்மா கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியதா இருக்கு. ஓ, ஓகே ஓகே எம்கே, நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா. ஓகே புகழ், தேங்க்ஸ். பார்த்துக்கோ என்ன. ம். ஏய், அப்புறம் இன்னொரு விஷயம், என்ன எம்கே? நிலாவையும் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கோ. ஓகே ஷியோர். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். ம். என்ன மானு அப்படியே தாவணியோடய நிக்கிற? சேலை எதுவும் கட்டலையா? படிச்சல? உன்னை கொண்டு பாத்துக்கோ. எஸ்டேட்ல வச்சு என்ன சொன்னேன்? சொன்னேன், ஆனா இப்ப பொண்ணு பார்க்கறதுக்கு ரெடியா நிக்கிறேன். என்ன செய்யறது, வந்துட்டாரு அந்த ஆளு. கோயில்ல வச்சே என்கிட்ட பேசினதே எனக்கு பிடிக்கல. இப்ப வேற நான் எப்படி அவர் முன்னாடி போய் நிப்பேன்? எப்படியாவது போய் நில்லு. எனக்கு ஒரு மாதிரியா பயமாவே இருக்கு. அவர் வேற கோச்சுக்கிட்டாரு தெரியுமா? யாரு, முதலாளி ஐயாவா? என்னன்னு? நீ எப்படி யார் முன்னாடி போய் நிக்கலாம் அப்படின்னு. ஆமா, சொல்லதானே செய்வாங்க. ஆமா, நிஜமாவே முதலாளி ஐயா உன்னை லவ் பண்றாரா? ஆமா, ஏன்? இல்ல, கேக்குறேன். எனக்கு ஒரு சந்தேகமாவே இருக்கு, இந்த சினிமா படத்துல எல்லாம் வர்ற மாதிரி ஏமாத்திட்டு போயிருவாங்களோன்னு. அவர் ஒன்றும் அப்படி கிடையாது. என்ன, முதல்ல உன்னை ஏமாத்தி இருக்கார்ல, அப்ப இப்ப மட்டும் ஏமாத்த மாட்டாரா? அதான் கேக்குறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி, நான் சும்மா தான் சொன்னேன். முதலாளி ஐயா ரொம்ப தங்கமானவர்னு தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வந்ததுலேருந்தே எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுகிறாராம். ஆனால் உனக்கு மட்டும்தான் அவர் தெரியாமல் போனது ஆச்சரியமாக தான் இருக்குது. என்ன நேரமும் எஸ்டேட்டே சுற்றி சுற்றி வருவேன் நீ தான். அவர் வந்த அன்னைக்கே நான் பார்த்துட்டேன் தெரியுமா? இன்னும் சொல்ல போனால் அவர் வரும்போதே நான் பார்த்துட்டேன். கார் முன்னாடி போய் என் மானு விழுந்துருச்சு. அதான் சொல்கிறேன்ல, வந்த அன்னைக்கே பார்த்துட்டேன்னு. அது மட்டும் இல்லாமல் தினமும் அவரை பார்த்தேன், தினமும் அவர் கூட பேசிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் நம்ம முதலாளி ஐயான்னு தான் எனக்கு தெரியாமல் போச்சு. அதுக்குள்ளே காதலில் விழுந்துட்டேன். அது எப்படித்தான் பார்த்த உடனே காதல் வருதோ தெரியலத்தா. பார்த்த உடனேலாம் இல்லை, அவரு என்னைய ரொம்ப வருஷமாவே லவ் பண்றாராம். நான் 10th படிக்கும் போதுல இருந்து. அப்படியா? எப்ப பார்த்தாராம் உன்ன? அதெல்லாம் எப்பயே பார்த்துட்டாராம். நம்ம எஸ்டேட்ல ஆண்டு விழா வைப்பாங்கல்ல, அதுல பார்த்தாராம். ஓ, சரி 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 சரி. மல்லி, மான கூட்டிட்டு வாமா. அந்த வரனே. போமா. எனக்கு பயமா இருக்கு மல்லி. ஒன்றும் பயப்படாத, நானும் உன் கூடவே தான் இருக்கேன், வா. இந்த ஆளோட பெரிய இம்சையா இருக்கு. எதுக்கு தான் இப்படி வாராரோ தெரியல. அவ்வளவு ஆசை உன் மேல. வா வா வா. தம்பி, அப்பப்போ லீவுக்கு அம்மாவை பார்க்க வருவீங்க போவீங்க, அப்பெல்லாம் உங்களை பார்த்துருக்கேன். ஆனா இப்போ நிரந்தரமா இங்கேயே வந்து செட்டில் ஆயிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். பார்த்து உங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும்னு நினைச்சேன், நேரமே கிடைக்க மாட்டேங்குது. பரவாயில்ல, இருக்கட்டும். ஆனா உங்களுக்கு உங்க அம்மாவை விட ரொம்ப பெரிய மனசு தம்பி. உங்ககிட்ட வேலை பார்க்குறவரோட தங்கச்சிக்கு ஒரு விசேஷம் சொன்னதும் அதை எடுத்து செய்யறதுக்கு வந்திருக்கீங்க பாத்தீங்களா? ஐயா, சார் கூட நான் எஸ்டேட்டை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதுதான் தரகர் வந்து தகவல் சொன்னாரு. அப்பவே நான் கேட்டுக்கிட்டேன் சார் கிட்ட, என் தங்கச்சிக்கும் எனக்கும் உங்களையும் உங்க அம்மாவையும் விட்டா வேற யாரும் இல்ல, நீங்க தான் தங்கச்சி கல்யாணத்தை முன்னாடி நின்று எடுத்து செய்யணும்னு. அப்படியா? சரி. அப்பவே சரி, எல்லாம் பாத்துக்கலாம்னு சொன்னாரு. சொன்ன வார்த்தை மாறாம இப்ப வந்துட்டாரு. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல, இருக்கட்டும். வீடு எல்லாம் உங்களோடது தான், குவார்டர்ஸ் வீடு தான். உட்கார்றதுக்கு சேரு நாற்காலின்னு அதிகமா நான் வாங்கியும் போடல. பிள்ளை, பொம்பளை பிள்ளை
குளிர் தாங்க மாட்டான்னு தான் அவளுக்குன்னு கட்டில் மட்டும் வாங்கி போட்டிருக்கேன். நான்லாம் தரையில தான் படுப்பேன். அவளுக்குன்னு தான் துணி வைக்கிறதுக்கு பீரோ அது இதுன்னு வாங்கி வச்சிருக்கேன். மற்றபடி வீட்டில் சாமான்லாம் அதிகமாக இருக்காது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க. பக்கத்து வீட்டில் தான் சேர் வாங்கி போட்டிருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, நீங்கள் ஃப்ரீயாக இருங்க. சரிங்க சார். இப்படிதான் தம்பி தனக்கு வீட்டுக்குன்னு எதுவுமே செலவழிக்காம எல்லா காசையும் சேர்த்து வச்சு தங்கச்சிக்கு நகை வாங்குறதுலயே செலவழிச்சிட்டான். தங்கச்சியை கட்டி கொடுத்தாச்சுன்னா அருணாச்சலம் கொஞ்சம் நிம்மதியா இருப்பான். அடுத்து அவனுக்கு ஒரு கல்யாணம் காட்சின்னு பண்ணிட வேண்டியதான். அருணாச்சலம், உங்க தங்கச்சியை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். அவங்களோட லைஃபுக்கு நான் பொறுப்பு. ரொம்ப சந்தோஷம் சார். அதான் தம்பிக்கு அவங்க அம்மா மாதிரியே பெரிய மனசு. சரி அருணாச்சலம், பாப்பாவை கூப்பிடு. இப்பதான் கூப்பிட்டேன், இன்னும் ரெடி ஆகல போல. மனு, இப்படி முன்னாடி வாடா. அருணாச்சலம், இவங்க தான் உங்க தங்கச்சியா? ஆமா சார், இதான் என் தங்கச்சி. ஓகே ஓகே, எஸ்டேட் பக்கம் பார்த்துருக்கேன். என் நேரமும் எஸ்டேட்லேயே தான் சுத்திக்கிட்டு இருப்பா. ஆஹா. மனு, சாரை பத்தியா? மாப்பிள்ள, இதான் என் தங்கச்சி, பார்த்துக்கங்க. காலையிலேயே கோயிலில் வச்சு பார்த்தேன். ஆமா அருணாச்சலம், பயலுக்கு இருக்க முடியல. உன் தங்கச்சியை பார்த்ததுல இருந்து இங்க பொண்ணை பாப்போன்னு வீட்டுக்கு வந்திருக்கான். வீடு பூட்டி கிடந்திருக்கு. பக்கத்துல விசாரிச்சு இருந்திருக்கான். கோயிலுக்கு போயிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு கோயிலுக்கே வண்டியை விட்டுட்டான். அங்க போய் பிள்ளை கிட்ட பேசியிருப்பான் போல. பிள்ளை பயந்துகிட்டு ஓடிருச்சு. அதான் நீ என்னமோ சொல்லுவியோ என்னமோ ஏதோன்னு பயந்துகிட்டு வேமா என்கிட்ட வந்து சொன்னான். மாமா அப்படி பண்ணிட்டேன் மாமா, வீட்டுக்கு போய் ஒரு தடவை பார்த்துட்டு மன்னிப்பு கட்டு வந்துருவோம் அப்படின்னு. அதான்ப்பா கூட்டிட்டு வந்தேன். அப்படியா? சரி சரி. அது முதல்ல கொஞ்சம் கூச்சப்படுவா, அப்புறம் பழகிட்டான்னா நல்லா பேசுவா. அதான் நானும் அதைத்தான் சொன்னேன். ஆனாலும் இவன் இப்படி எடுத்தங்கவுத்தோன்னு போய் நின்று கூடாதுல பிள்ளை முன்னாடி. பிள்ளை பயந்துறத்தானே செய்யும். ஆமா ஆமா, அதான். சரி மாப்பிள்ள, என் தங்கச்சியை பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சதுனால தானே கட்டினா. உன் தங்கச்சியை தான் கட்டணும்னு ஒத்த கால நின்று பொண்ணு கட்டி விட்டுருக்கான். உன் தங்கச்சிக்கு என் மருமகனை பிடிச்சிருக்கான்னு கேளுப்பா. மனு, நீ என்னடா சொல்ற? மனு மனு ஓய் மனு. டேய் மனு. மனு, உன்னேதான். என்ன நீ? பிள்ளை மாப்பிள்ளைய பார்த்து மயங்கி போய் நின்னுட்டான்னு நினைக்கிறேன். அருணாச்சலம் சார், மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காரு? நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ஓ, டிகிரியா? இல்லை, டிப்ளமோ. ஓகே. எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? கோயம்புத்தூரில் லக்ஷ்மி மில்லில் ஒர்க் பண்ணுறேன். ஓகே ஓகே. வீட்டுக்கு நீங்கள் ஒரு பையன் தானா எப்படி? ஆமாம், நான் ஒரு பையன் தான். சரி. தம்பி, அதெல்லாம் பிள்ளைய நல்லா பார்த்துக்கிடுவான். பயப்படாதீங்க, கவலையே படாதீங்க. அதுக்கு தான் கேட்டேன். ஆமாம் சுந்தரமூர்த்தி ஐயா, நகை நட்டுன்னு என்ன எதிர்பார்ப்பீங்க? பையன் நல்ல வேலையில் இருக்கான். ஒரு 20 பவுன் வரைக்கும் போடுப்பா. 20 பவுனா? ஐயா, நான் 10 பவுன் தான் சேர்த்து வச்சிருக்கேன். இன்னொரு 5 பவுன் வாங்குவோன்னு காசு வச்சிருந்தேன். அதுக்குள்ள தங்கம் விலை எக்குத்தப்பா எகிரி போச்சு. அருணாச்சலம், அதை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இல்ல சார், அவ்வளவு என்னால பண்ண முடியாது. அதான் உங்களால எவ்வளவு பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. மீதி 10 பத்தாக்குறைக்கு நான் போடுறேன். நல்ல மாப்பிள்ளையா இருக்காரு. நகையினால சம்பந்தம் தட்டி போக வேண்டாம். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் தம்பிக்கு ரொம்ப பெரிய மனசுன்னு. பரவாயில்லையே. பிறகுன்னா அருணாச்சலம், உனக்கு கவலையே இல்ல. கல்யாண செலவு மட்டும்தான். அதுவுமே 10 பத்தாக்குறைனா சார் தருவாரு. சரி, அப்ப நான் வீட்டுக்கு போயிட்டு என் தங்கச்சி கிட்ட கலந்து பேசிட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து பரிசம் போட்டுருவோமா? இந்த என் தங்கச்சி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். மனு, என்னடா? எனக்கு பிடிக்கல. மனு, ஏன்டா? ஏன் பிடிக்கல? இருக்கிற நகையெல்லாம் எனக்கே போட்டு கட்டி கொடுத்துட்டா அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்குன்னு ஒரு கல்யாணம் நடக்கணும்ல. மைனி வந்தா அவங்களுக்குன்னு என்ன இருக்கும் இந்த வீட்ல? அப்புறம் அப்படி ஒண்ணு இப்ப உடனே அவசரமா இவ்வளவு நகையெல்லாம் போட்டு அது இன்னொருத்தவங்க கிட்ட வாங்கி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. அவ்வளவு செய்யறதுக்கு நம்ம கிட்ட சத்தம் இல்ல. அதனால இந்த கல்யாணம் வேண்டாம். இதுக்கு மேல இத பத்தி யாரும் பேச வேண்டாம்னே. பெரியவங்க எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. வெண்ணிலா, வெண்ணிலா, நான் கொடுத்த ஃபைல் ரெடி பண்ணிட்டியா? மேம், ரெடி மேம். கொடு. இந்தாங்க மேம். பரவாயில்லையே, நல்லா ஒர்க் கற்றுக்கிட்ட போல. கிளாஸ் போகிறேன்ல மேம், அதனால நீங்கள் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு. குட். இப்படியே போனா இன்னும் கொஞ்ச நாளில் என்ன மிஞ்சிடுவ போல. மேம், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்கள் படித்த படிப்பென்ன என் கூட போய் உங்களை கம்பேர் பண்ணுறீங்க. இல்லை, ஒர்க் அவ்வளோ நீட்டாக இருக்குது, அதான் சொல்கிறேன். அப்படின்னா அது நீங்கள் சொல்லிக் கொடுத்ததுனால தான். நல்லா பழச்சிக்கிடுவேன் தாயி, பழச்சிக்கிடுவேன். அதுவும் உங்கள் ஆசீர்வாதம் தான் மேம். சரி சரி, ஃப்ரீ டைம் தானே, அக்கானே கூப்பிடு. ஃப்ரீ டைம்னாலும் எம்கே சார் கேபினை பார்த்துக்கிட்டே இருப்பாரு கேமரா வழியா. என்னோட கேபின் எல்லாம் அவன் எப்பவும் செக் பண்ண மாட்டான். அப்படி செக் பண்ணுறதுக்கு அவன் ஊர்லேயும் இல்லை. என்னக்கா சொல்கிறீங்க? சார் ஊரில் இல்லையா? இப்போ தான் ஊட்டி கிளம்பி போகிறாரு உங்கள் சார். அப்படியா? ஊட்டிக்கு என்ன அம்மாவை பார்க்க போகிறாங்களோ? அதுவும் தான் இன்னொரு பர்சனல் விஷயமா.
ஆ அந்த பர்சனல் விஷயம் என்னன்னு எனக்கு தெரியும். ஆமாம், நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களாக்கா? 2 நாளா எம்கே முகம் உம்முன்னு டல்லாக இருந்துச்சுல்ல, இன்னைக்கு பார்த்தீங்களா எப்படி பிரைட்டாக இருந்துச்சுன்னு? ம், பார்த்தேன் நீலா, பார்த்தேன். அதுக்கு காரணம் யார் தெரியுமா? யாரு? நான் தான். வேற யாரு? நீயா? ஆமாம், 2 நாளாக மூஞ்சி வாடி போய் உம்முனே இருந்தாப்படியா. நான் தான் வீட்டுக்கு போய் ஏன் இப்படி இருக்க, என்ன ஏதுன்னு எதுனாலும் என்கிட்ட சொல்லு, சொன்னா தான் உன் கஷ்டம் குறையும் அப்படின்னு கேட்டு போட்டு வாங்கிட்டேன். ம் ம் வினி மேடத்தை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எம்கேவுக்கு ஏதோ ஒரு கன்ஃபியூஷன். அதான் ஒரு நல்ல ஃப்ரெண்டா எம்கேவுக்கு அட்வைஸ் பண்ணி எம்கே மனசை மாற்றிட்டேன். அதனால தான் இப்போ கல்யாண விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு ஊட்டி போயிருக்கான்னு நினைக்கிறேன். என் முத்துக்கண்ணு, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா?